ஓகே, இந்த ரெஃபார்ம் மூமெண்ட்ஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பண்டிட் ரமாபாய். போட்டாச்சு. சரி, இந்த பண்டிட் ரமாபாயோட பீரியட் 1858லேருந்து 1922 வரைக்கும். சரியா? சரி, இந்த பண்டித அல்லது பண்டிட் அப்படின்னால என்ன அர்த்தம்? சரஸ்வதி. ஏன்னா இந்த அம்மாவுக்கு பயங்கரமான நாலேஜு சான்ஸ்கிரிட்டில், அதனால தான் சமஸ்கிருதத்தில் ரொம்ப அறிவு இருந்ததுனால தான் பண்டித அல்லது பண்டிட் அப்படிங்கிற பெயர் கிடச்சிது, டைட்டில் கிடச்சிது. சரியா? பயங்கரமான நாலேஜ் எதில்? சான்ஸ்கிரிட்டில். ஓகேவா? அதான் அந்த சரஸ்வதி அப்படிங்கிற டைட்டில் கிடைச்சது. இவங்க தொடங்கின ஒரு அமைப்பு தான் ஆரிய மகிழ சமாஜ். ஆரிய மகிழ சமாஜ். இந்த பண்டிட் ரமாபாய் மட்டும் இந்த ஆரிய மகிழா சமாஜ் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கலை. இவங்களுக்கு உதவி பண்ணது யார் அப்படின்னா எம்ஜி ரானடே ப்ளஸ் பந்தார்கர். இவங்க 2 பேரோட உதவினால தான் இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பு போக இவங்க தொடங்கின இன்னும் சில அமைப்புகள் முக்கியமானது. ஒன்று சாரதா சதன். சாரதா சதன் இது முக்கியமாக யாருக்கு அப்படின்னா வீடு இல்லாத ஆதரவற்ற விதவைகளுக்கு தங்கக்கூடிய ஒரு இடமா இருந்தது இந்த சாரதா சதன் அப்படிங்கிறது. சரியா? ஹோம்லெஸ் டெஸ்டிடியூட் விடோஸ் அவங்களுக்கான ஒரு ஷெல்டர், ஒரு பாதுகாப்பு இடமா இருந்தது இந்த சாரதா சதன் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட இங்கே நிறையா குழந்தைங்களும் கூட இந்த இன்ஸ்டியூட்டில் இருந்திருக்காங்க, 2000 பேருக்கு மேலே. ஓகேவா? அடுத்து முக்தி மிஷன். முக்தி மிஷன் முக்தி மிஷன் இது யார் வேணாலும் தங்கலாம். ஒரு ஃப்ரீடம் ஹவுஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஃப்ரீடம் ஹவுஸ், சுதந்திர இல்லம், யார் வேணாலும் தங்கலாம். அந்த அளவுக்கு இது அங்கே வந்தாங்க அப்படின்னா யார் வேணாலும் தங்கினாலும் சரி, அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அங்கேருந்து ஏதோ ஒரு கல்வியை போதிக்கக்கூடிய ஒரு இடம் மாதிரி இந்த முக்தி மிஷன் அப்படிங்கிறது இருந்திருக்கு. சரியா? சுதந்திர இல்லம், யார் வேணாலும் தங்கலாம், எந்த லிமிட்டேஷனும் கிடையாது. இவ்வளோ தூரம் நல்லது பண்ண இவங்களுக்கு தான் நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு ஒரு டைட்டில் கொடுத்தது, கைசர் இ ஹிந்த் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்தது. கைசர் இ ஹிந்த் அப்படிங்கிற டைட்டில் 1919 பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டது, ஆங்கிலேய அரசாங்கத்தால். ஹிந்து இல்லைன்னா இந்துன்னு எழுதிக்கணும். கைசர் இ ஹிந்த். இந்த கைசர் இ ஹிந்த் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எம்பரர் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் பேரரசர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைட்டில் தான் இந்த கைசர் இ ஹிந்த் அப்படிங்கிறது. இதை பிரிட்டிஷ் முக்கியமான சில ஆட்களுக்கு மட்டும்தான் நம்ம இந்த பட்டத்தை கொடுத்துருக்காங்க. இது நம்ம கைசர் இ ஹிந்துன்ற பட்டம் நம்ம காந்தியடிகளுக்கும் பிரிட்டிஷ்காரங்க கொடுத்துருப்பாங்க. சரியா? ஓகே, அடுத்து முக்கியமான ஒருத்தர் எழுதியாச்சுங்களா? கேரளாவைச் சேர்ந்த நாராயணகுரு. கேரளாவைச் சேர்ந்த நாராயணகுரு. இவர் வாழ்ந்த காலம் 1856லேருந்து 1928 வரைக்கும். இவருக்கு அங்கே என்ன, இது கிட்டத்தட்ட இவர் தொடங்கின இந்த அமைப்பு எந்த மாதிரியான அமைப்பு அப்படின்னா ஜாதி எதிர்ப்பு அமைப்பு. அப்போது ஜாதி எதிர்க்கிறோம் அப்படின்னா அதுவும் சமூகத்தில் ஏற்படுத்த வேண்டிய ஒரு சீர்திருத்தம் தான் இல்லையா? இதுவும் ஒரு சோசியல் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ் தான்.
ஆனால் இதை எந்த வகையில் சொல்லலாம் அப்படின்னா, இது ஒரு ஆன்டி கேஸ்ட் மூமெண்ட், ஜாதி எதிர்ப்பு இயக்கம். தமிழில் ஜாதி எதிர்ப்பு இயக்கம். ஆன்டி கேஸ்ட் மூமெண்ட் தான் இந்த கேரளாவை சேர்ந்த நாராயண குரு. தமிழில் கேரளாவை சேர்ந்த நாராயண குரு. இவர் தொடங்கின ஒரு அமைப்பு தான் SNDP அப்படிங்கிறது, ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம். பரிபாலன யோகம். ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம். சரி, இந்த அமைப்பு எதுக்காக அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட இன மக்களை மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த SNDP அப்படிங்கிறது. சரி, தாழ்த்தப்பட்ட இன மக்கள்னால் டிப்ரெஸ்ட் கிளாஸ் பீப்புள்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ தமிழ்நாட்டிலையும் தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கு நிறையா பிரச்சனைகள்லாம் நடக்குது. அதை மேலே கொண்டு வரதுக்கு தான் நம்ம அயோத்திதாசர், பெரியார் இந்த மாதிரி ஆட்கள்லாம் போராடினாங்க இல்லையா. இதே மாதிரி கேரளாவிலையும் இவர் போராடியிருக்கார். இவர் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அப்படின்னா, ஈழவா கம்யூனிட்டி. இவர் ஈழவா கம்யூனிட்டியை சேர்ந்தவர், ஈழவ சமுதாயத்தை சேர்ந்தவர். அதுவும் ஒரு டிப்ரெஸ்டு கிளாஸ் தான், அதாவது ஒரு தாழ்த்தப்பட்ட இனம் தான். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அப்போ இந்த பிரச்சனையே யாருக்கும் அப்படின்னா, டிப்ரெஸ்டு கிளாஸ் வேர்சஸ் அப்பர் கிளாஸ், உயர்குடி மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்குமான பிரச்சனை தான் இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை. அதை எதிர்த்து தான் யார் நிற்கிறா அப்படின்னா, நம்ம நாராயண குரு அப்படிங்கிறவர் நிற்கிறாரு. டிப்ரெஸ்டு கிளாஸ் வேர்சஸ் அப்பர் கிளாஸ், தாழ்த்தப்பட்ட இன மக்கள் வேர்சஸ் உயர்குடி மக்கள், இவங்களுக்கான பிரச்சனை தான். இப்போ இந்த பிரச்சனை யார், இப்போ நம்ம இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா, ஐயா வைகுண்டர் இந்த போராட்டத்தை எடுத்திருந்தார் இல்லையா. அதே மாதிரி அங்கே நாராயணகுரு அப்படிங்கிறவர் ஈழவா கம்யூனிட்டியை சேர்ந்த அவர் டிப்ரெஸ் கிளாஸ் அவர் அப்பர் கிளாஸை எதிர்த்து போராடுறாரு. அப்போது அங்கே என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இந்த தாழ்த்தப்பட்ட இன மக்கள் யாருமே கோவிலுக்குள்ளே நுழையக்கூடாது. டெம்பிள் என்ட்ரி அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு உள்ள அனுமதியே கிடையாது. அப்போது கோவிலில் நுழையவே கூடாது தாழ்த்தப்பட்ட இன மக்கள் அப்படின்னு இங்கே பிரச்சனை இருந்தது இல்லையா. இதை எதிர்த்து தான் ஃபர்ஸ்ட் இவர் போராடுறாரு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் யாரா என்ன கோவிலுக்குள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று இவரே ஒரு கோவில் கட்டினார், பில்ட் ஏ டெம்பிள், தனக்குன்னு ஒரு கோவிலை கட்டினார். அந்த கோவில் எங்கே கட்டு அப்படின்னா, அருவிபுரம் அப்படிங்கிற இடத்துல, அருவிபுரம் டெம்பிள். அந்த கோவிலில் இவர் வச்சது என்ன அப்படின்னா, சிலையை வைக்கலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது ஒரு கதை. அந்த சிலைக்கு பதில் அந்த இடத்துல கண்ணாடியை வச்சுருக்காரு, மிரர். அப்போது யார் பார்க்குறீங்களோ அவங்க தான் கடவுள் இல்லையா, அந்த மாதிரி. இன்னொன்று, அந்த உயர்குடி மக்கள் யாருமே தாழ்த்தப்பட்ட இன மக்களை பொதுவான இருக்கக்கூடிய கோவில்களில் உள்ளேயே அனுமதிக்கலை. அதனால தான் இவர் தனியாக கோவில் கட்டினார். அப்போ இந்த கோவில் இது யாருக்கானது, தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கு மட்டுமானதா அப்படின்னா, இந்த கோவிலை யார் வேணாலும் வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி காமன் டு ஆல், அனைவருக்கும் பொதுவானது அப்படின்னு அறிவிச்சார். நீங்கள் தான் எங்களை பாகுபாடு பார்க்கலாமே தவிர நாங்கள் யாரையும் பாகுபாடு பார்க்கல, எங்களுக்கு எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அருவிபுரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு கோவிலை கட்டினார். இப்படியும் ஒரு ஸ்டோரி இருக்குது. இன்னொரு ஸ்டோரி என்ன அப்படின்னா, நம்ம சிவலிங்கம் இருக்கு இல்லையா, அந்த லிங்கம் வந்து சிவலிங்கம் அப்படிங்கிறது இது உயர்குடி மக்களுக்கான தெய்வம், அப்பர் கிளாஸ். அப்போது இதை உயர்குடி மக்கள் மட்டும்தான் வழிபடணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த கோவிலில் ஒரு இடத்துல இந்த சிவலிங்கத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்துருக்காரு. இது உயர்குடி மக்களுக்கு மட்டுமான தெய்வம் இல்லை, இது எங்களுக்கும் சேர்த்து தான் இந்த தெய்வம் அப்படின்னு சொல்லி இவர் இந்த கோவிலில் இதையும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. சரியா, சிவலிங்கத்தையும் வச்சுருந்துருக்காரு தனியாக. அந்த அளவுக்கு போல்டாக ஸ்டெப் எடுத்தவர் தான் நம்ம நாராயணகுரு அப்படிங்கிறவர்.
இவருக்கும் நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு ஒரு டைட்டில் கொடுத்தது, அது கைசர் இ ஹிந்த் அப்படிங்கிற டைட்டில் இவருக்கும் கொடுத்தது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு நம்ம நாராயணகுருவுக்கும் கொடுத்த டைட்டில் கைசர் இ ஹிந்த் அப்படிங்கிற டைட்டில். இது போக அந்த கோவிலோட சுவத்தில் அவர் ஒரு வாசகமே எழுதி வச்சிருக்கிறார். அது என்ன அப்படின்னா, டிவைட் ஆஃப் டிவைடிங் வால்ஸ், டிவைட் ஆஃப் டிவைடிங் ING டிவைடிங் வால்ஸ் ஆஃப் caste or race or hatred of rival, we all live here in brotherhood. தமிழ் எழுதுகிறவங்களும் அப்படி எழுதிக்கிங்க. ஜாதி அல்லது இனம், ஜாதி அல்லது இனம் என்ற பிளவு சுவர்களால் பிளவு சுவர்களோ போட்டி மத வெறுப்போ இல்லாமல் நாம் அனைவரும் சகோதரத்துவத்தோடு வாழ்கிறோம். ஜாதி மதம்னு எந்த பிரிவும் இல்லாமல் நாம் ஒன்றா தான் சகோதரத்துவத்தோடு வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு சுவத்தில் இந்த வாசகத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. இவரோட முக்கியமான சில ஃபாலோவர்ஸ், இவரை பின்பற்றக்கூடியவர்கள், இவரை பின்பற்றக்கூடிய ஆட்கள். ஒன்று குமரன் ஆசான். நம்ம இப்போ SNDPன்னு ஒரு அமைப்பு சொன்னோம் இல்லையா, ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன சங்கம் அப்படிங்கிறது. இந்த சங்கத்தோட சேர்மன் யாருன்னு கேட்டால் அது நம்ம நாராயணகுரு தான். இதோட செக்ரட்டரி யாருன்னு கேட்டால் அது குமரநாசன். செயலாளர் குமரநாசன். அதோட தலைவர் நாராயணகுரு, இதோட செயலாளர் குமரநாசன். அப்புறம் டாக்டர் பால்பு, சகோதரன் ஐயப்பன். இவங்கெல்லாம் இவரை தீவிரமாக பின்பற்றக்கூடிய ஆட்கள், ஸ்ரீ நாராயணகுருவை. அடுத்து இதே மாதிரி கேரளாவிலேருந்து இன்னொருத்தர் ஐயங்காளி. இவரும் கேரளாவை சேர்ந்தவர் தான். இவர் பிறந்தது 1863 வெங்கனூர், கேரளாவில் இருக்கக்கூடிய வெங்கனூர் அப்படிங்கிற இடம். அது திருவனந்தபுரத்தில் இருக்குது. திருவனந்தபுரம். அவர் ஈழவா கம்யூனிட்டியை சேர்ந்தவர் நம்ம நாராயணகுரு. இவர் புலையா கம்யூனிட்டியை சேர்ந்தவர். புலையா கம்யூனிட்டி. புலையா சமுதாயம். இது கிட்டத்தட்ட எப்படிப்பட்டது அப்படின்னா, விவசாயிகளோட ஒரு இதில் மெஜாரிட்டி இருக்கிறவங்க எல்லாமே விவசாயம் சார்ந்த தொழில் பார்க்கக்கூடிய ஆட்கள் தான். சரி, இவர் எதனால் இந்த அமைப்பு தொடங்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவருக்கு இன்ஸ்பயர் இருந்தது யார் அப்படின்னா நம்ம ஸ்ரீ நாராயணகுரு தான். அப்போது ஐயன்காளி இன்ஸ்பயர்ட் பை நாராயணகுருவோட தாக்கத்தால் தொடங்கப்பட்டது தான் இவர் தொடங்கின சாது ஜனா பரிபாலனா சங்கம். சாது ஜனா பரிபாலன சங்கம்.
இது யாரோட இன்ஸ்பிரேஷனால் இதை தொடங்கியிருக்கிறார் அப்படின்னா, ஐயன்காளி நாராயண குருவின் மீதுள்ள தாக்கத்தால் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம்தான் சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அது எஸ்என்டிபி மாதிரி, இது சாது ஜனா பரிபாலன சங்கம், எஸ்ஜிபிஎஸ். இதுவும் இந்த கம்யூனிட்டி மக்களுக்காக 1907 தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம், ஏழை மக்களுக்காக. சரி, இவர் இந்த இயக்கத்தெல்லாம் தொடங்கிட்டார். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த தாழ்த்தப்பட்ட இன மக்களை வந்து எங்கேயுமே தெருவுக்குள்ளே விடுறதில்ல, தெருவில் நடந்து கூட போகக்கூடாது அந்த காலகட்டத்தில். அப்போது தெருவிலே நடந்து போகக்கூடாது அப்படின்னு சொன்னதுமே இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஆக்ஸ் கார்ட், எருது வண்டியில் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தார். தெருவுக்குள்ளே நடந்து தானே போகக்கூடாது, அப்போ நான் எருது வண்டியில் பயணம் செய்யலாம் இல்லையா, அதனால் நடக்கக்கூடாது அப்படிங்கிற சொன்ன ஒரே காரணத்துக்காக எருது வண்டியில் பயணம் செய்தார். அப்புறம் இவர் ஊருக்குள்ளே பேசணும் அப்படின்னா மீட்டிங் போடணும். மீட்டிங் போடும்போது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த தாழ்த்தப்பட்ட நமக்கெல்லாம் இனிமேல் ஊருக்குள்ளேயே மீட்டிங் போடக்கூடாது அப்படின்ட்டாங்க. அப்போ ஊருக்குள்ளே தானே போடக்கூடாது அப்படின்ட்டு இவர் கடலுக்குள்ளே போய் கடலில் கப்பலில் வச்சு அந்த மீட்டிங்கை போட்டிருக்காரு. அந்த மீட்டிங்க்கு பேர் தான் காயல் சம்மேதன் அப்படின்னு பேர். காயல் சம்மேதன் போட் மீட்டிங். காயல் சம்மேதனம் 1913. இவரோட இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான திங்கிங்லாம் இருக்கக்கூடியவரால் தான் நம்ம ஐயங்காளி. அப்போது இங்கே இவருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கும் உயர்குடி மக்களுக்கு தான் இங்கேயும் பிரச்சனை. இதுவும் ஒரு ஜாதி எதிர்ப்பு இயக்கம் தான் இதுவும். அங்கே நாராயணகுருவும் அதே தான் பண்ணியிருக்காரு, கிட்டத்தட்ட ஐயன்காளியும் அதே தான் பண்ணியிருக்காரு. இவரோட இந்த மாதிரி இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வித்தியாசமாக இருக்கிற பார்த்து தான் காந்தி இங்கே இந்தியா பக்கம், அதாவது சவுத் இந்தியா பக்கம் வந்தபோது ஐயன்காளியை நேராக போய் சந்திச்சிருக்காரு. அந்த அளவு வித்தியாசமாக திங்க் பண்ணவரால் தான் நம்ம கேரளாவை சேர்ந்த ஐயங்காளி அப்படிங்கிறவர். சரியா? காந்தி மெட் ஐயங்காளி. ஐயன்காளியை காந்தி சந்தித்தார். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த தண்டி மார்ச் அந்த டைமில். ஓகேவா? சரி, இதோட ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஓவர். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ரிவைவலிஸ்ட் மூமெண்ட். ரிவைவலிஸ்ட் அப்படிங்கிறது மீட்பு இயக்கம். மீட்பு இயக்கங்கள். சரி, இந்த மீட்பு இயக்கங்களில் முதல்ல முக்கியமானது ஆரிய சமாஜ். தமிழில் ஆரிய சமாஜம். சரி, இதோட ஆரிஜின் வந்து நிறைய முறை கேள்வியில் கேட்டுட்ருக்காங்க. எக்கச்சக்க முறை சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டே கேட்டது. இது முதல்ல எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னா பாம்பேயில் தான் தொடங்கப்பட்டது. ஃபர்ஸ்ட்டு பாம்பேயில் தான். அதுக்கப்புறம் தான் எங்கே ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா லாகூருக்கு ஷிஃப்ட் ஆச்சு. சரியா? அதற்கப்புறம் தான் இடம் மாற்றப்பட்டது, ஷிஃப்டட் டு லாகூர். தொடங்கப்பட்டது பம்பாயில், அதன்பின் இடம் மாற்றப்பட்டது லாகூரில். சரியா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். லாகூர் பஞ்சாப். இங்கே தான் ரொம்ப பிரபலமடைய ஆரம்பிச்சது. ஓகே, சரி, இதை தொடங்கினது முக்கியமான ஒரு கேரக்டர் தயானந்த சரஸ்வதி. ஸ்டார்டட் பை தயானந்த சரஸ்வதி. இந்த இது தொடங்கப்பட்ட இடம் பாம்பே, இது ஷிஃப்ட் ஆனது பஞ்சாப்பு. ஆனால் இதை தொடங்கின தயானந்த சரஸ்வதிக்கு எந்த ஊர் அப்படின்னா குஜராத். இதுவும் கேள்வியில். இந்த மூணுமே மாறி மாறி கேட்டுகிட்டே இருக்காங்க. இது தொடங்கப்பட்டது பஞ்சாப்பா அப்படின்னு கூட ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. அதனால் இந்த மூணுமே ரொம்ப முக்கியம். இந்த தயானந்த சரஸ்வதியோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னா, அது தயானந்த சரஸ்வதி கிடையாது, அது பேர் மூல் சங்கர் திவாரி. மூல் சங்கர் திவாரி, இதுதான் இவரோட ஒரிஜினல் நேம், மூல் சங்கர் திவாரி.
இந்த ஆரிய சமாஜம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டது 1875. அந்த டேட்டு மேலே 1875. சரி, இந்த இயக்கம்லாம் தொடங்கப்பட்டது எதுக்காக? இங்கே ஹிந்து மதத்தை கொஞ்சம் புனிதப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் ஹிந்து மதத்திலேருந்து எல்லாருமே கிறிஸ்டியானிட்டிக்கும் முஸ்லீமுக்கும் கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாரும் திரும்பவும் இந்த ஹிந்து மதத்துக்கு வந்து ஹிந்து மதத்தை புனிதப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம்தான் நம்ம தயானந்த சரஸ்வதிக்கு இருந்தது. அதுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த ஆரிய சமாஜம் அப்படிங்கிற ஒரு இயக்கம். இப்போ நம்ம புத்திசத்துலாம் பார்த்தோம்னா ஒரு 8 பிரின்சிபல் இருக்கும், 8 தத்துவங்கள். அதே மாதிரி நம்ம மகாவீருக்கு ஒரு 4 தத்துவங்கள் வச்சுருந்துருப்பார். அதே மாதிரி இந்த ஆரிய சமாஜத்துக்கு ஒரு 10 கோட்பாடுகள் இருந்தது, 10 பிரின்சிபல்ஸ் இருந்தது. சரியா? இந்த ஆரிய சமாஜத்துக்குன்னு ஒரு 10 பிரின்சிபல்ஸ் இருந்தது. இதை தான் அந்த தொண்டர்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. சரி, இவர் எந்த மாதிரியான போராட்டங்கள் அல்லது இயக்கங்கள்லாம் தொடங்கினார் அப்படின்னா, இவரோட நம்பிக்கைகள் எல்லாமே வேதங்களை அதிகமாக நம்பினார். பிலீவ் இன் வேதாஸ். வேதங்களை அதிகமாக நம்பிய ஒருத்தர் தான் நம்ம தயானந்த சரஸ்வதி அப்படிங்கிறது. அதனால தான் இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, வேதங்களை நம்புறாருன்னா வேத நூல்கள் இருக்கு இல்லையா, அந்த வேத நூல்களில் நம்பினார். இன்னொன்று, வேத காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட புராணங்கள் இருக்கு இல்லையா, புராணங்கள் அப்படிங்கிறது அதெல்லாம் புனையப்பட்டது தான், அது ரியலாக நடந்ததுலாம் கிடையாது. அதனால் இவர் புராணங்களை நம்பவே கிடையாது. இவர் நம்பினது வேதங்களை மட்டும்தான், புராணங்களை நம்பவே கிடையாது. நாட் பிலீவ் இன் புராணாஸ். புராணங்களை நம்பவில்லை. அவர் நம்பினது வேதங்களை மட்டும்தான். அதனால தான் இவர் ஒரு முழக்கத்தை முன் வச்சார். நம்ம மதத்திலேருந்து வேறு மதத்துக்கு போன எல்லாருமே நம்மளுடைய வேதங்களை நோக்கி நம்ம திரும்பணும் அப்படின்னு சொல்லி கோ பேக் டு வேதாஸ், வேதங்களை நோக்கி திரும்புங்கள் அப்படின்னு ஒரு முழக்கத்தை முன் வச்சார். கோ பேக் டு வேதாஸ், வேதங்களை நோக்கி திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு முழக்கத்தை முன் வச்சார் தயானந்த சரஸ்வதி. அதுபோக இவர் ஒரு புக்கு எழுதியிருந்தார், சத்யார்த்த பிரகாஷ். சத்யார்த்த பிரகாஷ் இது எழுதப்பட்டதும் 1875 தான். சரி, இந்த அளவுக்கு எழுதுறாருன்னா இவர் நிறையா படிச்சிருக்கணும் இல்லையா? இவர் படிச்சுக்கிட்டது யார்கிட்ட அப்படின்னா, அதுவும் கேள்வியில் கேட்குறாங்க. ஆரிய சமாஜத்தை தொடங்கின தயானந்த சரஸ்வதி இவங்க படிச்சுக்கிட்டது ஒரு பிளைண்ட் டீச்சர்கிட்ட. இவங்களோட படிப்பு எல்லாமே ஒரு பார்வைத்திறனற்ற ஆசிரியர்கிட்ட தான், பிளைண்ட் டீச்சர். அவங்களோட பேர் சுவாமி விரஜானந்தா. அவங்ககிட்ட தான் இவ்வளவும் படிச்சுக்கிட்டாங்க. இவங்க படிச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி புத்தகங்கள் எழுதினாங்க 1875. அதுக்கப்புறம் இவங்க இந்த புக்கு மட்டும் இல்லாமல் இவங்களே தனியாக ஒரு இயக்கத்தை தொடங்கினாங்க. அதுக்கு பேர் தான் சுத்தி மூமெண்ட் அப்படின்னு பேர். He started a movement called சுத்தி மூமெண்ட். சுத்தி மூமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மதத்தை புனிதப்படுத்தும் நோக்கத்தில் தொடங்கப்பட்டது தான் இது. தமிழ்லையுமே சுத்தி இயக்கம் அப்படின்னு தான் எழுதுங்க, சுத்தி இயக்கம். சுத்தி இயக்கம் அப்படிங்கிறது எதுக்குன்னா, இப்போ ஹிந்துங்கிற ஒரு மதத்திலேருந்து இங்கேருந்து கன்வெர்ட் ஆகி மதம் மாற்றம் செஞ்சு போயிட்டாங்க. எங்கே அப்படின்னா, இப்போ கிறிஸ்டியானிட்டி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ, மதம் மாற்றம். இப்போ அடுத்து என்னாச்சு, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாருமே இப்போ கிறிஸ்டியானிட்டிக்கு போனாலும் சரி, இஸ்லாமத்துக்கு போனாலும் சரி, எல்லாருமே திரும்ப இந்த ஹிந்து மதத்தை நோக்கி வரணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா எதிர் மத மாற்றம். எல்லாத்தையும் எதிர் மதம் மாற்றம் செய்த ஒருத்தர் தான் நம்ம தயானந்த சரஸ்வதி அப்படிங்கிறது. இது கன்வர்ஷன், மதம் மாற்றம் பண்ணுறது. இது கவுண்டர் கன்வர்ஷன், எதிர் மத மாற்றம். அப்படி செஞ்சால் மட்டும்தான் இந்த இந்து மதம் அப்படிங்கிறது புனிதப்படும் அப்படின்னு சொல்லி இந்த சுத்தி இயக்கம் அப்படிங்கிற ஒன்றை தொடங்கினாங்க. இந்த சுத்தி இயக்கம் அப்படிங்கிறது எதுக்கு? பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஹிந்துயிசம், இந்து மதத்தை தூய்மைப்படுத்துதல் அல்லது புனிதப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஹிந்துயிசம். இந்து மதத்தை தூய்மைப்படுத்துதல் அல்லது புனிதப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறது. இவங்களோட முக்கியமான புக்கு சத்யார்த்த பிரகாஷ். அது நிறைய முறை கேள்வியில் கேட்டிருக்காங்க. இன்னும் 2 புக்கு இருக்குது, ஆனால் அது பெரிய அளவில் கேட்டதில்லை. இருந்தாலும் நம்ம அடிஷ்னலாக எழுதி வச்சுப்போம். சும்மா சைடில் நோட்டுன்னு போட்டு 2 புக்கு எழுதிக்கங்க.
வேத பாஷ்யா பூமிகா, இது ரெண்டுமே இவரோட புக் தான். சரியா, ஒருவேளை கேட்டா இவங்க புத்தகம் எழுதியிருக்காங்க. சுத்தி இயக்கம் அப்படிங்கிற ஒன்று தொடங்கியிருக்காங்க. இன்னொன்று எல்லாத்தையும் வேதங்களை நோக்கி திரும்புங்கள் அப்படின்ற ஒரு முழக்கத்தை முன் வச்சாங்க. வேதங்களை நோக்கி தான் திரும்ப சொன்னாங்களே தவிர புராணங்களை நோக்கி அல்ல. சரியா, சரி, இதெல்லாம் போக இவங்க தொடங்கின இன்னும் சில ஸ்கூல்லாம் இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு பேர் தயானந்த் ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல். தயானந்த் ஆங்கிலோ வேத பள்ளி அப்படிங்கிறது. சரியா, சரி, இந்த இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஏவி ஸ்கூல் அப்படிங்கிறது, தயானந்த் ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல். இது ஸ்கூலும் தொடங்கிறாங்க. அப்புறம் லேட்டராக இது காலேஜஸும், இந்த தயானந்த் ஆங்கிலோ வேதிக் ரிலேட்டடாக காலேஜஸும் தொடங்கியிருந்தாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் வேதத்தை போதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில். இது தொடங்கப்பட்டது 1886. இந்த ஃபர்ஸ்ட் டிஏவி ஸ்கூல் எங்கே தொடங்கினாங்க அப்படின்னு கூட கேள்வி வரும். அது லாகூரில் தான் ஃபர்ஸ்ட் டிஏவி ஸ்கூல். ஃபர்ஸ்ட் டிஏவி ஸ்கூல் தொடங்கப்பட்டது லாகூரில் தான். அப்புறம் இவருக்கு வேற என்ன பேர் இருக்குது அப்படின்னா மார்ட்டின் லூதர் கிங் ஆஃப் ஹிந்துயிசம். இந்து மதத்தின் மார்ட்டின் லூதர் கிங். மார்ட்டின் லூதர் கிங் ஆஃப் ஹிந்துயிசம், இந்து மதத்தின் மார்ட்டின் லூதர் கிங். அப்புறம் முதலில் இந்தியர்களுக்கே அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன் வச்சதும் நம்ம தயானந்த சரஸ்வதி தான். இந்தியா ஃபார் இந்தியன்ஸ். இதை இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் பரப்புனது யார் அப்படின்னா நம்ம தயானந்த சரஸ்வதி தான். இந்தியர்களுக்கே. அப்படிங்கிற வாதத்தை முன் வச்சது முதல்ல இந்தியாவிலேயே தயானந்த சரஸ்வதி தான். சரியா, சரி, இவங்களோட இந்த தயானந்த ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல் இது எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டுருக்குது. அப்புறம் இவங்களோட இறப்புக்கு அப்புறம் இதெல்லாம் என்ன ஆச்சு? அங்கே நம்ம பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது தேவேந்திரநாத் தாகூர், கேசப் சந்திரசன்லாம் கொண்டு போனாங்க இல்லையா, அதே மாதிரி இங்கே ஆரிய சமாஜ் அப்படிங்கிறது நம்ம தயானந்த சரஸ்வதி இறந்ததுக்கப்புறம் இதை கேரி ஃபார்வர்ட் பண்ணது, முன்னெடுத்து கொண்டு போனது யார் அப்படின்னா இந்த டிஏவி ஸ்கூல் அப்படிங்கிறத கொண்டு போனது, ஸ்கூலு காலேஜ் எல்லாத்தையுமே லாலா ஹன்ஸ்ராஜ் அப்படிங்கிறவர், லாலா ஹன்ஸ்ராஜ். அப்புறம் லாலா லஜ்பத் ராய், சுவாமி ஸ்ரத்தானந்த். இந்த ஸ்ரத்தானந்த் இருக்கிறார் இல்லையா, இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இந்த டிஏவின்னு ஒட்டுமொத்தமாக இருந்ததை 1893 தனியாக பிரிச்சிட்டார். அப்போது இவங்க 2 பேரும் டிஏவி ஸ்கூலு காலேஜ் இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க ஒரு பக்கம். இந்த 1886 தொடங்கப்பட்ட டிஏவி அப்படிங்கிறது 2ஆக உடையுது. ஒரு பக்கம் இந்த டிஏவியோட நெட்வொர்க் எல்லாம் அப்படியே போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் 1893 இந்த சுவாமி ஸ்ரத்தானந்தாவோட தலைமையில் குருகுலம் அப்படிங்கிற ஒன்றை ஸ்டார்ட் பண்ணுறாங்க தனியாக. இந்த இடத்த நல்லா கவனிச்சுக்கணும். டிஏவி ஸ்கூல் தொடங்குறாங்க. அதுக்கு இந்த லாலா ஹன்ஸ்ராஜ் அப்படிங்கிறவர் தான் பிரசிடென்ட், தலைவரும் கூட. ஸ்டார்டிங்கில் எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க. 1893 வருஷத்தில் இந்த டிஏவி அப்படிங்கிறது 2ஆக ஸ்ப்ளிட் ஆகுது. ஒரு பக்கம் டிஏவி அப்படிங்கிறது லாலா ஹன்ஸ்ராஜ், லாலா லஜ்பத் ராய் தலைமையில் இந்த பக்கம் போயிடுது. லாலா ஹன்ஸ்ராஜ், லாலா லஜ்பத் ராய். இந்த 1893 பிரிஞ்சதில் இன்னொரு பக்கம் யார் வச்சுக்கிறா அப்படின்னா சுவாமி ஸ்ரத்தானந்த் அப்படிங்கிறவர் இதை வச்சுக்கிறாரு. அப்போது இதுக்கு பேர் என்ன அப்படின்னா குருகுலம் அப்படிங்கிற பேரில் இதை வழி நடத்துகிறார். இப்படி 2ஆக பிளவு ஏற்பட்டுறது. நம்மளோட தயானந்த ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல் அப்படிங்கிறது 2 தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க. சரியா, இதில் லாலா ஹன்ஸ்ராஜ் எழுதிக்கிங்க. அப்புறம் லாலா லஜ்பத் ராய், இன்னொருத்தர் வேணால் லாலா லால்சந்த், அதையும் சேர்த்து எழுதிக்கிங்க. லாலா லால்சந்த். இவங்கெல்லாம் டிஏவி நெட்வொர்க்கில் இருக்கிறாங்க. அதிலிருந்து தனியாக பிரிஞ்சு போய் குருகுலம் அப்படிங்கிற ஒன்றை ஸ்டார்ட் பண்ணது
நம்ம சுவாமி ஸ்ரத்தானந்த் அப்படிங்கிறவர். ஓகே, அதோட டிஏவி முடிஞ்சுது. அடுத்து ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் 1834 1886 வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார். சரி, இவர் யார் அப்படின்னா, இவர் எதனால் நம்ம ரிவைவலிஸ்ட்டில் கொண்டு வரோம் அப்படின்னா, ஏற்கனவே நமக்கு பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டது 1829 சரி 28. இந்த பிரம்ம சமாஜம் இயக்கத்தோட கோட்பாடுகள் இருக்கு இல்லையா, அது இந்தியாவில் இருக்கக்கூடிய 100% மக்களுக்குமே அது பிடிச்சு போனது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த பிரம்ம சமாஜத்தோட இயக்கம், அதுலேருந்து நம்ம சொல்லியிருந்தோம் சதி அப்படிங்கிறத ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் சைல்டு மேரேஜ் இருக்கக்கூடாது, குழந்தை திருமணம்லாம் இருக்கக்கூடாது, பாலிகேமி இருக்கக்கூடாது அப்படின்லாம் அவர் சொல்லியிருந்தார் இல்லையா. அப்போ இதெல்லாம் ஆல்ரெடி இருந்துகிட்ருக்கு. அப்போ இருந்துகிட்ருக்குன்னா அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு கண்டிப்பாக பிடிக்க போய் தான் இருந்துகிட்ருக்கு இல்லையா. அப்போது அந்த அந்த கோட்பாடு, அதாவது சைல்டு மேரேஜ்ன்றது இருக்கணும், சதிங்கிறது இருக்கணும் அப்படின்லாம் ஒரு குரூப் நினச்சிட்டே இருக்காங்களே, வேணும் வேணும்னு சொல்லி. அவங்களாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நாம் இந்த பிரம்ம சமாஜத்தை சேர்ந்த ராஜாராம் மோகன் ராய் வெளியில் போனோம் அப்படின்னா அது நமக்கு செல்லுபடி ஆகாது, அது கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் எல்லாம் எங்கே வந்துட்டாங்க அப்படின்னா இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரை நோக்கி வர ஆரம்பித்தாங்க. ஏன்னா இவரோட கோட்பாடு அப்படிங்கிறது ரொம்ப எளிமையானதாக இருக்குது, எல்லாத்துக்கும் புரியக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் இன்னொன்று, அவர் இந்த மாதிரி சதி அது இதெல்லாம் எதுவுமே பேசலை, அதனால் எல்லாம் இவரை நோக்கி வராங்க. இவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, இவர் சாதாரணமாக ஒரு கோவிலில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பூசாரி, அவ்வளோதான். அது எந்த கோவில் அப்படின்னா கல்கட்டாவில் இருக்கக்கூடிய காளி டெம்பிள், அதுக்கு இவர் பூசாரியாக இருக்கார். அந்த இது எங்கே இருக்குது அப்படின்னா கல்கட்டா எக்ஸாக்டாக தக்ஷிணேஸ்வரம் அப்படிங்கிற இடம். தக்ஷிணேஸ்வரம் அப்படிங்கிற ஊரில் தான் அந்த கோவில் இருக்குது. அங்கே இவர் ஒரு பூசாரியாக இருக்கிறார். இந்த ராமகிருஷ்ணா பரமஹம்சரோட ஒய்ஃபோட பேரும் எழுதிக்கும், சாரதா தேவி. சரியா, 2 பேருமே ஆன்மீகத்தில் இருந்திருக்காங்க. இவரோட முக்கியமான ஒரு கோட் என்ன அப்படின்னா, ஜீவா இஸ் சிவா. தமிழில் ஜீவனே சிவன். அதாவது உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிர் தான் சிவன், ஜீவன் தான் சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் தான் நம்ம ராமகிருஷ்ணா பரமஹம்சர் அப்படிங்கிறவர். அப்போ இவருக்கு கூட்டம் வர்றதுக்கு காரணம், பிரம்ம சமாஜத்தை பிடிக்காத சில ஆட்கள்லாம் நேரம் எங்கே வந்துட்டாங்க, நம்ம ராமகிருஷ்ணா பரமஹம்சர்கிட்ட வந்துட்டாங்க. இவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நம்ம இந்த சமூகத்துக்கு செய்யக்கூடிய சேவை இருக்கு இல்லையா, அதுதான் கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவை அப்படின்னு சொன்னவர் நம்ம ராமகிருஷ்ணா பரமஹம்சர் தான். ஏன்னா அப்போவாது இந்த மக்கள் எதுக்கு எடுத்தாலும் கடவுளுக்கு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கோடி கோடியாக கொட்டுறாங்க, எல்லாம் நகையெல்லாம் உண்டியில் போடுறாங்க, இவ்வளோ இருக்குது இல்லையா. இதெல்லாம் நீ செய்கிறத காட்டிலும் சமூகத்தில் ஏழையை கஷ்டப்படுறான் அப்படின்னா அவனுக்கு உதவணும் அப்படின்னா அதுவே கடவுளுக்கு உதவுற மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சொன்னவர் தான் நம்ம ராமகிருஷ்ணா பரமஹம்சர். சோசியல் சர்வீஸ் should be a part of divine service. அப்போ சமூகத்துக்கு செய்கிறது தான் என்னது, கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு பங்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சமூக சேவை தான் பார்ட் ஆஃப் டிவைன் சர்வீஸ். சமூக சேவை தான் கடவுளின் சேவைகளில் ஒரு பங்கு, அல்லது கடவுளின் சேவைகளில் ஒரு பங்கு தான் சமூக சேவை அப்படின்னு நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருக்கார். சரியா, ஏன்னா மனுஷனுக்கு செஞ்சாலே கடவுளுக்கு செஞ்ச மாதிரி தான் இல்லையா. சரி, இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, இவரோட தீவிரமான டிசிபிள் சீடராக இருக்கிறவர் தான் நரேந்திரநாத் தத்தா அப்படிங்கிறவர். இவரோட பயங்கர தீவிரமான தொண்டர் அப்படின்னே சொல்லலாம், அவர் தான் நரேந்திரநாத் தத்தா.
இவர் வாழ்ந்தது 1863 1902 வரைக்கும். இதுதான் இவரோட ஒரிஜினல் நேம், நரேந்திரநாத் தத்தா. அப்புறம் தான் இவரோட பேர் விவேகானந்தரா மாறுது. விவேகானந்தர் இவர் படித்ததெல்லாம் கல்கட்டா யூனிவர்சிட்டியில் தான். சரி, இவரோட நோக்கம்லாம் என்னவா இருந்தது அப்படின்னா, நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சரோட ஐடியாஸ் எல்லாத்தையுமே இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட, யூத்துகிட்ட ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியதான். பரமஹம்சரின் சிந்தனைகளை, பரமஹம்சாவோட ஐடியாஸை இளைஞர்களுக்கு மத்தியில் பரப்ப வேண்டியது தான் நம்ம விவேகானந்தரோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. சரி, இப்போது இவர் இப்படி இவரோட சீடனாக இருந்துட்டு இருக்கிற சமயத்தில் தான் இவருக்கு 1893 ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கிது. அது என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக அது வந்தது நம்மளுடைய தமிழ்நாட்டு ராமநாதபுரத்து மன்னரான பாஸ்கர சேதுபதி அப்படிங்கிற மன்னருக்கு தான் அந்த கடிதம் வருது. அவங்க என்ன கடிதத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஆன்மீக மாநாடு ஒன்று நடக்குது, அந்த மாநாட்டுக்கு நீங்கள் வரணும், வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி பாஸ்கர சேதுபதிக்கு வருது. அந்த மன்னர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம இந்தியாவில் நம்மளோட நல்ல ஆன்மீகம் தெரிஞ்ச ஒருத்தர் விவேகானந்தர், அதனால் அவரை அனுப்புவோன்னு சொல்லி அவரை அனுப்பி விட்றாங்க. அவர் போனது தான் அந்த மீட்டிங்கில் தான் இவர் யாருங்கிறது இந்த உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சது. சரியா? வேர்ல்டு காங்கிரஸ் ஆஃப் ரிலீஜியன், உலக ஆன்மீக மாநாடு, வேர்ல்டு காங்கிரஸ் ஆஃப் ரிலீஜியன் உலக ஆன்மீக மாநாடுன்னு 1893 சிகாகோவில் நடந்தது. மிகப்பெரிய ஆன்மீக மாநாடு. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆன்மீக சொற்பொழிவாளர்களும் அங்கே வந்திருந்திருக்காங்க. ஆனால் இந்த லெட்டர் ஃபர்ஸ்ட் யாருக்கு வந்தது அப்படின்னு கேட்டால் ராஜா பாஸ்கர சேதுபதி. இவருக்கு வந்த லெட்டரை தான் அங்கே மாற்றி விட்டார். அப்புறம் நம்ம விவேகானந்தர் அங்கே சிகாகோவுக்கு போயிட்டார். அந்த காவி உடையில் தான் போயிருக்காரு. போன போது தான் அவர் பேசின வார்த்தை தான் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அப்படிங்கிறது. சீமான்களே சீமாட்டிகளே அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த மாதிரி அங்கே பேசியிருக்காரு. அந்த முதல் வார்த்தையே அங்கே உள்ள எல்லாத்துக்கும் பிடிச்சி போச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளராக இருந்திருக்காரு நம்ம விவேகானந்தர். சரி சரி இப்போ நம்ம கரண்ட்டு ஸ்டேட்டஸை பார்த்தோம் அப்படின்னா, இங்கேயும் நிறையா மத மாற்றங்கள்லாம் நடக்குது இல்லையா, ஆன்மீகம் அப்படிங்கிற பேரில். ஆன்மீகன்றது வேறு, மத மாற்றம் அப்படிங்கிறது வேறு. ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, மத மாற்றம் செய்கிறது தான் ஆன்மீகம் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா. மதத்தை மட்டுமே பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொன்று, அந்த மதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களும் சொல்ல போகிறதில்ல, அவங்களுக்கு ஆனால் என்ன கன்வெர்ட் பண்ணணும், அவ்வளோதான் வேலை. இந்த மாதிரி எல்லா மதத்துலேயுமே, ஒரு சில மதம்ல எல்லா மதத்துலேயுமே முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போது அதனால தான் நம்ம விவேகானந்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு நல்ல பசியில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு மதத்தை போதிக்கிறது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த கடவுளையும் இந்த பூமியில் படைக்கப்பட்ட மனிதனையுமே அவமானப்படுத்துகிற மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம விவேகானந்தரே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இட் வாஸ் அன் இன்சல்ட் டு காட் அண்ட் ஹியூமனிட்டி. எப்போ அப்படின்னா, டு டீச் ரிலீஜியன் டு எ ஸ்டார்விங் மென் எப்படின்னாலும் சரி. அதாவது பசியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு, பசியில் இருக்கும் மனிதனுக்கு மதத்தை போதிப்பது கடவுளுக்கும் மனித நேயத்துக்கும் செய்யும் அவமானம் அப்படின்னு சொல்லி நம்ம
விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. சரியா? சரி, இப்போது 1893 சிகாகோ போயாச்சு, எல்லாம் போயிட்டு 1897 இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இந்தியாவுக்கு வந்ததுமே இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி அவருக்குன்னு ஒரு அமைப்பு தொடங்கணும்னு முடிவு பண்ணுறாரு. அதுதான் ராமகிருஷ்ணா மிஷன் அப்படிங்கிறது. ஸ்டார்டட் ராமகிருஷ்ணா மிஷன். ஆயிரத்தி 1897 மே 1 நம்மளோட மே டே அன்னைக்கு. சரி, இது தொடங்கப்பட்ட இடம் பேலூர். பேலூர் தான் அவங்களோட தலைமையிடம். கல்கட்டாவில் பேலூர் தான் அவங்களோட ஹெட் குவார்ட்டர். சரி, இந்த ராமகிருஷ்ணா மிஷன் அப்படிங்கிற இயக்கம் இருக்கு இல்லையா, இதோட மோட்டோ என்ன? அதோட முக்கியமான ஒரு பொன்மொழினே வச்சுக்கலாம். ஆத்மனோ மோக்ஷார்த்தம், ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜகத் ஹிதயசா. ஜகத் ஹிதய ஷா, சா. ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜகத் ஹிதய சா அப்படிங்கிறது தான். அதாவது உள்ளுணர்வு இருக்கு இல்லையா, அதுதான் கடவுள் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் தான் இது. சரியா? ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜகத் ஹிதய சா அப்படிங்கிறது ராமகிருஷ்ணா மிஷனோட மோட்டோ. சரி, நம்ம அங்கே பரமஹம்சர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நம்ம சோசியல் சர்வீஸ், அதாவது மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு சர்வீஸ் தான் கடவுளுக்கு செய்யக்கூடிய சர்வீஸ் அப்படின்னு சொன்னவர் யார்? நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதாவது சர்வீஸ் ஆஃப் மேன் இஸ் த சர்வீஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். அதே இதை நம்ம விவேகானந்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சர்வீஸ் ஆஃப் ஜீவா. சர்வீஸ் ஆஃப் ஜீவா. ஜீவன் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது அப்படின்னா, உயிருள்ள அத்தனை ஜீவனங்களையும் சேர்த்து சொல்கிறதான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ். உயிருள்ள எல்லா ஜீவனையும் தான் சொல்கிறாரு. சர்வீஸ் ஆஃப் ஜீவா, உயிருள்ள அனைத்து பொருட்களுக்கும் நம்ம சேவை பண்ணுறோம் இல்லையா, அப்படி பண்ணுறது தான் இஸ் தி வர்ஷிப் ஆஃப் சிவா. சிவனை வழிபடுவதற்கு சமம். அனைத்து உயிர்களுக்கும் சேவை செய்வது தான் சிவனை வழிபடுவதற்கு சமம் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்கார். சரியா? அவர் மனிதனுக்கு செய்யக்கூடிய சேவை தான் கடவுளுக்கு செய்யக்கூடிய ஏன்னா இந்த வார்த்தையெல்லாம் கண்டிப்பாக கேட்குறாங்க. மனிதனுக்கு செய்யக்கூடிய சேவைகள் தான் கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவை அப்படின்னு சொன்னவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதாவது சர்வீஸ் ஆஃப் மேன் இஸ் தி சர்வீஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொன்னவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இங்கே சர்வீஸ் ஆஃப் ஜீவா, அனைத்து உயிர்களுக்கும் நம்ம சேவை பண்ணுறது தான் சிவனை வழிபடுவதற்கு சமம் அப்படின்னு சொன்னவர் விவேகானந்தர். இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் நம்ம நேதாஜி விவேகானந்தரை பற்றி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட். இப்படின்னு சொன்னவர் தி கிரேட் நேதாஜி. தமிழில் நவீன தேசிய இயக்கத்தின் ஆன்மீக தந்தை அப்படின்னு நேதாஜி விவேகானந்தா சொல்லியிருக்காரு. சரியா? அப்புறம் இவரோட 2 முக்கியமான நியூஸ் பேப்பர், நம்ம விவேகானந்தரோடது 2 நியூஸ் பேப்பர். ஒன்று பிரபுதா பாரத். இது 1896 இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், ஆங்கில செய்தித்தாள். அப்புறம் உத்போதன், இது 1899 பெங்காலி. ஒன்று பிரபுதா பாரத், இன்னொன்று உத்போதன்.
இந்த 2 பத்திரிகைகளுமே விவேகானந்தரால் தொடங்கப்பட்டது தான். சரியா? அது 96, இது 99. அது இங்கிலீஷு, இது பெங்காலி. அடுத்து தியோசபிக்கல் மூமெண்ட். தியோசபிக்கல் மூமெண்ட் அப்படிங்கிறது தமிழில் பிரம்ம ஞான சபை. பிரம்ம ஞான சபை. சரி, இந்த அமைப்பு எதுக்காக அப்படின்னா, இப்போ இந்தியா அப்படிங்கிறது உலகத்துக்கு இந்தியா அப்படிங்கிற பேரை கேட்டால் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, அது ஒரு டிவோஷனல் கண்ட்ரி, ஒரு ஆன்மீக நாடு அப்படிங்கிற பேர் தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு, இந்த நேரம் வரைக்கும். அந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் மிகச்சிறந்து விளங்கக்கூடிய நாடு நம்ம இந்தியா. அப்போது இந்தியாவில் உள்ள இந்த ஆன்மீக கலாச்சாரம்லாம் பிடிச்சதுனால தான் இந்த தியோசபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிற ஒன்றை தொடங்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க 2 முக்கியமான ஆட்கள், மேடம் ஹச்பி பிளாவட்ஸ்கி, அப்புறம் ஹச்எஸ் ஓல்காட். மேடம் ஹச்பி பிளாவட்ஸ்கி அண்ட் ஹச்எஸ் ஓல்காட். பிளாவட்ஸ்கி, ஆல்காட், இவங்க 2 பேரும் தான். சரி, இவங்க 2 பேருமே தொடங்கினது நம்ம இந்தியாவிலலாம் தொடங்கலை, யூஎஸில் தொடங்கின ஒரு அமைப்பு தான் இந்த தியோசபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிறது. இதை தொடங்கினது யூஎஸில் நியூயார்க் சிட்டி, அங்கே தான் இது தொடங்கப்பட்டது 1875. சரி, இது அங்கே தொடங்கினது ஏன்னா இது இவங்களோட நோக்கம் என்ன, இந்தியாவை மாதிரியான ஒரு ஆன்மீக நாட்டில் இந்த ஆன்மீகத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். அப்போது இதை நேராக எங்கே கொண்டு வராங்க அப்படின்னா, இது யூஎஸ்ஏல தொடங்கின நியூயார்க் சிட்டியில், அங்கேருந்து 1875 தொடங்கி இந்தியாவில், அதுவும் சென்னையில் அடையாருக்கு கொண்டு வராங்க இந்த அமைப்பு. அடையாருக்கு 1886. இப்போ இந்த தியோசபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிறது இப்போது வெஸ்ட்டு, அதாவது வெஸ்ட்டில் இருந்து இப்போ எங்கே வந்திருக்கு அப்படின்னா ஈஸ்ட் டைரக்ஷன், இந்தியாவை நோக்கி வந்திருக்கு. அதுவும் எக்ஸாக்டாக சென்னைக்கு வந்திருக்கு. இங்கே வந்து இந்த ஆன்மீகம் ரிலேட்டடாக இவங்க கருத்துக்கள்லாம் தெரிவித்து நடந்துகிட்ருக்கு இந்த இயக்கம். அப்புறம் 1907 வரைக்கும் இந்த இயக்கத்தில் ஒரு பிரச்சனையுமே இல்லை. 1907 இந்த ஹச்எஸ் ஓல்காட் அப்படிங்கிறவர், அவர் இறந்ததுக்கப்புறம், ஆஃப்டர் ஹச்எஸ் ஓல்காட் டெத்து, ஆல்காட் இறந்ததுக்கப்புறம் இந்த தியோசபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிறத யார் லீட் பண்ணுறது அப்படின்னா அன்னி பெசன்ட். சரி, இந்த அன்னி பெசன்ட் இவங்களும் யார் அப்படின்னா இந்தியா கிடையாது, இவங்களும் எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா அயர்லாந்துலேருந்து. ஒரு ஐரிஷ் லேடி தான் அன்னி பெசன்ட். இவங்க எப்போ இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னா 1893. இப்போது 1907 ஹச்எஸ் ஆல்காட் இறந்ததுக்கப்புறம் இந்த ஒட்டு மொத்தத்தையும் வழி நடத்துறது யார் அப்படின்னா நம்ம அன்னி பெசன்ட் தான். சரியா? இந்த அன்னி பெசன்ட் இங்கே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்க தான் அதோட பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இவங்க முதல்ல ஒரு காலேஜ் தொடங்குறதுக்கு ஒரு அடித்தளம் போடுறாங்க. அன்னி பெசன்ட் லேட் தி ஃபவுண்டேஷன் ஆஃப், இங்கே பிரசிடெண்ட்டாக இருக்காங்க, பிரசிடெண்ட்டாக இருக்கும்போதே ஃபவுண்டேஷன் போடுறாங்க. எதுக்கு அப்படின்னா சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் அப்படிங்கிற ஒன்று தொடங்குறதுக்காக. அதாவது ஹச்எஸ் ஆல்காட் இறந்ததுக்கப்புறம் அன்னி பெசன்ட்டோட தலைமையில் ஒரு அடித்தளம் நாட்டுகிறார்கள். அந்த அடித்தளம் எதுக்கு அப்படின்னா சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் அப்படிங்கிற ஒன்றை தொடங்கிறதுக்காக. சென்ட்ரல் அல்லது மத்திய இந்து கல்லூரி, இது எங்கே அப்படின்னா பனாரஸ் அப்படிங்கிற இடத்துல தொடங்கப்பட்டது, பனாரஸ். சரி, இதை தொடங்கியாச்சு. இதை தொடங்கினதெல்லாம் எப்போ அப்படின்னா 1898. சரி, தொடங்கினதுக்கப்புறம் இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் அப்படிங்கிறத மதன் மோகன் மாளவியா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கிஃப்ட் கொடுத்துட்றாங்க. மதன் மோகன் மாளவியா அவர்கிட்ட கிஃப்ட் கொடுத்துட்றாங்க இந்த காலேஜை. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1898 தொடங்கப்பட்ட இந்த சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் அப்படிங்கிறது இப்போ யார் கையில் இருக்குது, மதன் மோகன் மாளவியா கையில் இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு 1916 அதோட பேரை சென்ட்ரல் ஹிந்து யூனிவர்சிட்டின்னு மாற்றுறாரு.
சென்ட்ரல் ஹிந்து யூனிவர்சிட்டி அப்படின்னு பெயர் மாத்துறாரு மதன் மோகன் மாளவியா. சரி, இந்த தியோசபிக்கல் சொசைட்டி இல்லைனா தியோசபிக்கல் மூமெண்ட்டு பிரம்மஞான சபை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இவங்க அங்கேருந்து இங்கே இந்தியாவுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இங்கே சென்னை அடையாறில் தொடங்கி 1907 ஆல்காட் இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் அன்னி பெசன்ட் அம்மையார் நடத்துகிறாங்க. சரி, இந்த அமைப்போட நோக்கம் தான் என்ன, இவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன, எதுக்காக இந்த அமைப்பை தொடங்கியிருக்காங்க அப்படின்னா, முதலாவது சைல்டு மேரேஜை அப்போஸ் பண்ணணும். குழந்தை திருமணத்தை எதிர்ப்பதற்கு. அப்புறம் ஜாதி பாகுபாட்டை ஒழித்தல், காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். அப்புறம் இங்கே விதோஸோட ரீமேரேஜ், விதவை மறுமணம், இது எல்லாம் வலியுறுத்தினது தான் நம்ம அந்த தியோசபிக்கல் மூமெண்ட் அப்படிங்கிறது. சரியா, இதான் இவங்களோட நோக்கம். அதில் யாரெல்லாம் இருந்தால் அது இந்தியாவுக்கும் வந்தது, இந்தியாவில் யார் வழி நடத்தினதுக்கப்புறம் அவங்க தொடங்கின கல்லூரி, அந்த கல்லூரி இப்போது அடுத்து எங்கே போச்சு அப்படின்னா மதன் மோகன் மாளவியா மூலமாக. ஓகேவா. அடுத்து தேவ சமாஜ், இதோட தியோசபிக்கல் மூமெண்ட் முடிஞ்சுது. அடுத்து தேவ சமாஜ் 1887 வரைக்கும், 87 தொடங்கப்பட்டது. சரி, இவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா 1887 இதை தொடங்குறாருன்னா 87 வரைக்கும் இவர் எங்கே இருந்தார் அப்படின்னா பிரம்ம சமாஜத்தில். அப்போ பிரம்ம சமாஜத்தோட தீவிரமான ஆதரவாளராக இருக்கிறாரு நம்ம தேவ சமாஜத்தை தொடங்கின சிவ் நாராயண் அக்னிஹோத்ரி அப்படிங்கிறவர். தமிழில் தேவ சமாஜம் தொடங்கினது 1887. இவர் பேர் சிவ் நாராயண் அக்னிஹோத்ரி. சரி, இவர் தொடங்கின அமைப்பு தான் தேவ சமாஜ். இவர் முதல்ல எங்கே இருக்காரு, பிரம்ம சமாஜத்தில் தான் இருக்கிறாரு 1887 வரைக்கும். அப்புறம் 87 தான் இவரே தனியாக தொடங்குறாரு. அந்த அமைப்புக்கு பேர் தான் தேவ சமாஜம் அப்படிங்கிறது. இவர் இத்தனை வருஷம் பிரம்ம சமாஜத்தில் இருந்ததுனால இவர் பிரம்ம சமாஜத்துக்கு பயங்கரமான சப்போர்ட் பண்ணார். அப்போ பிரம்ம சமாஜத்துக்கு இவர் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆரிய சமாஜம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு அப்போஸ் பண்ணியிருக்காரு. ஆரிய சமாஜத்தை எதிர்த்தவர், பிரம்ம சமாஜத்தை ஆதரளித்தவர். அதுதான் நம்ம சிவ் நாராயண் அக்னிஹோத்ரி அப்படிங்கிறது. இது தேவ சமாஜம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்ட இடம் லாகூர். சரி, இந்த தேவ சமாஜம் தொடங்கியாச்சு இல்லையா, பிரம்ம சமாஜத்துக்கு சப்போர்ட்டாகவும் ஆரிய சமாஜத்துக்கு ஆப்போசிட்டாகவும் தொடங்கியிருக்காங்க. அப்போ இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று நான் வயலன்ஸ் அப்படிங்கிறது அஹிம்சையில் மட்டும்தான் மக்கள் ஈடுபடணும் அப்படிங்கிறது. நான் வயலன்ஸ், எந்த ஒரு வயலன்ஸ்லையும் ஈடுபடக்கூடாது. அப்புறம் ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தர்கிட்ட கையூட்டு வாங்குகிறோம் இல்லையா, லஞ்சம், அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. நாட் அக்செப்டிங் ப்ரைப்ஸ். ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தர்கிட்ட லஞ்சம் வாங்கக்கூடாது. அவாய்டு நான்வெஜ், மாமிசங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அகெயின்ஸ்ட் சைல்டு மேரேஜ். குழந்தை திருமணத்தை எதிர்த்தல். இதுதான் இந்த தேவ சமாஜத்தோட நோக்கம். சரியா, அடுத்து இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நம்ம ரெஃபார்ம், ரிவைவலிஸ்ட், இது எல்லாம் ஹிந்து மதம் சார்ந்து இருந்த விஷயங்களை நம்ம இவ்வளோ தூரம் பார்த்துருக்குறோம். அடுத்து நாம் பார்க்க போகிறது இஸ்லாமிக் ரெஃபார்ம் மூமெண்ட், இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கம். இஸ்லாமிக் ரெஃபார்ம் மூமெண்ட், இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கம். அங்கேயும் ரெஃபார்ம் மூமெண்ட்டும் இருந்தது, ரிவைவலிஸ்ட் மூமெண்ட்டும் இருந்தது. ரெண்டு பக்கமே இஸ்லாத்தில் இருந்தது. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஹிந்து ரிலேட்டடாக பார்த்தாச்சு. இனி அடுத்து இஸ்லாம் ரிலேட்டடாக இருக்கக்கூடியதெல்லாம்.
ஃபர்ஸ்ட் ஒன்று அலிகார் இயக்கம் அப்படிங்கிறது, அலிகார் மூமெண்ட், அலிகார் இயக்கம் அப்படிங்கிறது. இதுவும் தொடங்கப்பட்டது 1875 தான், அலிகார் இயக்கம். சரி, இந்த இயக்கத்தை தொடங்கினவர் சையத் அகமத் கான் அப்படிங்கிறவர் தான் தொடங்கியிருந்தார். சரி, இவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, இவர் ஏற்கனவே ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியில் வேலை பார்த்த ஒரு ஆள் நம்ம சையத் அகமத் கான் அப்படிங்கிறவர். 1876 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்லேயே வேலை பார்த்துட்டு இருந்திருப்பார். இன்னொன்று, பிரிட்டிஷ்க்கு ரொம்ப இன்னும் விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அந்த சையத் அகமத் கான். அப்போ பிரிட்டிஷ்க்கு விசுவாசமாக இருக்கிறார் இல்லையா, 1876 வரைக்கும் அங்கே தான் இருக்கிறாரு. இவ்வளவு விசுவாசமாக இருந்ததுனால தான் இவருக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் 1888 இவருக்கு நைட்ஹுட் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பிரிட்டிஷ்க்கு ரொம்ப லாயலாக இருந்திருக்காரு, பிரிட்டிஷ் பயங்கரமான விசுவாசி. சரி, இவர் என்ன சொல்கிறார், இவரோட ஃபேமிலியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா முகலாயரோட அவையில் இருந்த ஆட்கள் தான் இவன் சையத் கானோட ஃபேமிலிஸ்லாம். அப்படி ஒரு பாரம்பரியம் மிக்க பின்புலம் கொண்டவர் தான் நம்ம சையத் அகமத் கான். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவரோட நோக்கமெல்லாம் என்னவாக இருக்குன்னா, முஸ்லீம்ஸ்கிட்ட சொல்கிறார், நாம் இப்படியே இருந்தோம் அப்படின்னா நமக்கான வேலை வாய்ப்பெல்லாம் கிடையாது. அப்போ முஸ்லீம்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணணும், இன்னொன்று நம்மளோட இடங்கள்லாம் இங்கே மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் எல்லா வேலையும் பறிச்சிடுறாங்க. அதனால் நாம் படித்தா மட்டும்தான் நாம் அந்த வேலைக்கு போக முடியும், அந்த ஹிந்துக்களோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எதிர்த்து நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறவர் தான் நம்ம சையத் அகமத் கான். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, முஸ்லீம்ஸ் எல்லார்ட்டையும் கேட்குறாரு, நீங்கள் நம்ம சாதாரணமாக நம்ம நாட்டில், அதாவது நம்ம மொழியில் இருக்கக்கூடிய உருது மொழியில் இருக்கக்கூடிய அறிவியல் விஷயங்களை மட்டும் படிக்கக்கூடாது, நம்ம மேற்கத்திய அறிவியலையும் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்கிட்ட சொல்கிறார். ஆஸ்க்டு முஸ்லீம் டு ஃபாலோ வெஸ்டர்ன் சயின்ஸ், மேற்கத்திய அறிவியலை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். எதனால் அப்படின்னா, மேற்கத்திய அறிவியல் அப்படின்னா அதெல்லாம் எதில் இருக்கும், இங்கிலீஷில். அப்போ இங்கே நம்மளை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது இங்கிலீஷ்காரன். அப்போ இங்கிலீஷ் நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நமக்கான வேலை கிடைக்கும் இல்லையா. அதனால் இவர் முஸ்லீம்ஸ் எல்லாத்தையுமே வெஸ்டர்ன் சயின்ஸை ஃபாலோ பண்ண சொல்கிறாரு. அப்போது இந்த வெஸ்டர்ன் சயின்ஸை ஃபாலோ பண்ண சொல்கிறாரு அப்படின்னா, அப்போது மக்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமானா தெரியாது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அறிவியல் எல்லாத்தையுமே டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்குன்னு ஒரு தனி அமைப்பை தொடங்குறாரு, அதுதான் டிரான்ஸ்லேஷனல் சொசைட்டி அல்லது சயின்டிஃபிக் சொசைட்டி. டிரான்ஸ்லேஷனல் சொசைட்டி அல்லது சயின்டிஃபிக் சொசைட்டி அப்படிங்கிறது. அப்போ இதில் என்ன பண்ணுறாரு, இங்கிலீஷில் இருக்கக்கூடிய புக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த புக்கு எல்லாத்தையுமே நம்மளுடைய இஸ்லாமிய மக்களுக்கு எளிமையாக புரிகிற வகையில் அது எல்லாத்தையுமே டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. இங்கிலீஷ் புக் எல்லாத்தையுமே டிரான்ஸ்லேட்டட் டு உருது, எல்லாத்தையுமே உருது மொழிக்கு மொழிபெயர்க்கிறார். ஏன்னா அப்போ தான் இந்த மக்கள் இந்த அறிவியெல்லாம் படித்தாங்க அப்படின்னா வேலைக்கு போயிடுவாங்க அப்படின்றதுக்காக இவர் தொடங்கியிருந்தார் இந்த அலிகார் மூமெண்ட் அப்படிங்கிற ஒன்று. அப்போது இவரோட நோக்கம்லாம் என்னவாக இருக்குது அப்படின்னா, அவங்களோட மதத்தில் இருக்கக்கூடிய உருது மொழின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை கூட பெரிய அளவில் அவர் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கல. அவர் ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சது எல்லாமே இங்கிலீஷ் எஜுகேஷன் தான். இங்கிலீஷ் எஜுகேஷனை மட்டும் கொடுத்துட்டாலே போதும், அவங்க வேலைக்கு போயிடறாங்க, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சவர் தான் நம்ம சையத் அகமத் கான் அப்படிங்கிறவர். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு முதல்ல படிக்கிறதுக்கு ஸ்கூலு தேவை. அதனால் ஸ்கூலை தொடங்கினார், மாடர்ன் ஸ்கூல் அட் அலிகார் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஸ்கூலை தொடங்குறாரு 1875. அதுதான் பின்னால் என்ன, நவீன பள்ளின்னு எழுதிங்க தமிழில், நவீன பள்ளி எங்கே, அலிகார் அப்படிங்கிற இடத்துல 1875. அப்புறம் தான் என்ன ஆகிடுது அப்படின்னா, இது 1877 இதோட பேர் மாறுது, முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ். முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டலுக்கு ஆங்கிலோ ஓரியண்டலுக்கு என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன், கல்லூரி அப்படின்னு 1877 அது பெயர் மாறுது.
அதுக்கப்புறம் தான் பின்னால் என்னவா மாறுது அப்படின்னா 1920 இது கல்லூரியாக இருக்கிறது அலிகார் பல்கலைக்கழகமாக மாறுது. அலிகார் பல்கலைக்கழகமாக மாறுது 1920 அலிகார் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி. சரியா? இந்த அலிகார் யூனிவர்சிட்டியில் தான் நம்ம இந்தியாவோட முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் ஹமீத் அன்சாரி படித்தவர். ஹமீத் அன்சாரி அந்த காலேஜோட அந்த யூனிவர்சிட்டியோட அலுமினி ஸ்டூடெண்ட் தான் ஹமீத் அன்சாரி. சரி, இந்த சையத் அகமது கானோட ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் செய்தித்தாள் தஹிப்புல் அக்லக் அக்லக்னாலும் சரி, இல்லை அக்லா அப்படின்னு எழுதினாலும் சரி தான், ஏதாவது ஒன்று. தஹிப்புல் அக்லக் இது அவரோட நியூஸ் பேப்பர். அப்போ இவரோட முக்கியமான நோக்கம் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா, அவரோட தாய்மொழிக்கு கூட பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கல, ஆனால் ஆங்கில மொழிக்கு பயங்கரமான முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் ஆங்கிலேயர்களுக்கு பயங்கர விசுவாசமாக இருந்த ஒரு ஆள். அது போக இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, இப்போ இவரோட சிஸ்டம்லாம் எப்படி இருக்குது, இஸ்லாமியர்கள் எல்லாருமே வெளிநாட்டில் உள்ள கல்வியை கற்றுக்கணும், சயின்ஸை கற்றுக்கணும், இங்கிலீஷை கற்றுக்கணும், இப்படி தான் சொல்கிறார். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிறத இவரோட எண்ணமாக இருக்குது. அப்போ இவர் இப்படிப்பட்ட ஆள், இவர் எந்த மாதிரியான இவரோட மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னா, இஸ்லாமியர்கள் எல்லாருமே பர்தா அணிவாங்க இல்லையா, அதெல்லாம் அணியக்கூடாது அப்படின்னாரு. அப்போது பர்தா அணியக்கூடாது அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தார் நம்ம சையத் அகமது கான் அப்படிங்கிறவர். அதே மாதிரி நம்ம இஸ்லாமியர்களில் பலதார திருமணம்னு ஒன்று இருந்திருக்கு, பாலிகேமி. அது எல்லா இடத்துலையுமே இருந்திருக்கு, இந்துக்களில் இருந்திருக்கு, இஸ்லாமியர்களே இருந்திருக்கு. அந்த பாலிகேமி பலதார திருமணம் அப்படிங்கிற ஒன்று இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அதையும் எதிர்த்துருந்துருக்காரு. அப்புறம் இயர்லி டிவோர்ஸ் அதையும் எதிர்த்துருக்காரு. இது ரெண்டையுமே எதிர்த்துருக்கிறாரு. சரி, இந்த மூணையுமே அவர் எதிர்த்துருக்காரு. பர்தா அணியக்கூடாதுன்னு இருக்காரு, பலதார திருமணம் இருக்கக்கூடாது, அதே மாதிரி சிறு வயதிலே அந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மூணையுமே சொன்னவர் தான் சையத் அகமது கான் அப்படிங்கிறவர். ஓகேவா? வெறும் எஜுகேஷன் கல்வி மட்டும் இல்லாமல் இதையும் சேர்த்து வலியுறுத்தியிருக்கிறாரு சையத் அகமது கான் அப்படிங்கிறவர். இது 1875 தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். அடுத்து 1910 அஹ்ரார் மூமெண்ட் அப்படிங்கிறது. அஹ்ரார் மூமெண்ட் தமிழில் அஹ்ரார் இயக்கம். அஹ்ரார் இயக்கம் இதை தொடங்கினது ரிசா கான் அண்டு மௌலானா முகமது அலி. ரிசா கானும் மௌலானா முகமது அலியும் சேர்ந்து தொடங்கினது தான் இந்த அஹ்ரார் இயக்கம் அப்படிங்கிறது. இது எப்படிப்பட்ட இயக்கம் அப்படின்னா, இந்த அலிகார் இயக்கத்தை தொடங்கின சையத் அகமது கானோட நோக்கமெல்லாம் இஸ்லாமியர்களோட மத தாய்மொழியின் வழியாக திருத்தணுமே தவிர அந்நிய நாட்டின் மொழி வழியாக திருத்தக்கூடாது அப்படிங்கிறதா இவங்களோட நோக்கம். அப்போ இவங்க முழுக்க யாருக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னா, அலிகார் இயக்கத்துக்கு எதிராக இருக்காங்க, அகெயின்ஸ்ட் அலிகார் இயக்கம். அலிகார் இயக்கத்திற்கு எதிராக இருப்பவர்கள் தான் இந்த அஹ்ரார் மூமெண்ட் அஹ்ரார் இயக்கத்தை தொடங்கினவங்க தான். சரியா? ரிசா கான் அப்படிங்கிறவர். அடுத்து அகமதியா மூமெண்ட். அகமதியா மூமெண்ட் சரி, இந்த அகமதியா மூமெண்ட் அப்படிங்கிறது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 1889. இது எதுக்காக அப்படின்னா, இஸ்லாமிய மத சுதந்திரத்திற்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். டு இம்ப்ரூவ் ரிலீஜியஸ் ஃப்ரீடம். மத சுதந்திரத்தை மேம்படுத்த அதுக்காக தொடங்கப்பட்டதான் அகமதியா மூமெண்ட். தொடங்கினது மிர்சா குலாம் அகமது. சரி, இப்போது மத சுதந்திரத்தை கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? மதத்தை போதிக்கணும். அந்த மதத்தை போதிக்கிறதுக்கு இவங்களும் அதே மாதிரி ஸ்கூலு,
காலேஜெல்லாம் இவங்களும் தொடங்க ஆரம்பித்தாங்க. அதன் மூலமாக நம்ம இளைஞர்கள்ட்ட சின்ன வயசுலேருந்தே இஸ்லாம்னா என்னன்றது சொல்ல ஆரம்பிச்சிடலாம். அப்படி சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னாலே நம்ம இஸ்லாமிய மதத்தை பாதுகாத்துடலாம். ஏன்னா விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் சொல்லணும் அப்படின்னு நினச்சோன்னா 15-20 வயசுக்கு அப்புறம் சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க யாராவது ஒருத்தர் இன்னொரு மதத்தை பற்றி பேச ஆரம்பித்தா அங்கே கன்வெர்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இவங்க சின்ன வயசுலேயே ஸ்கூலு காலேஜெல்லாம் தொடங்கிட்டாங்க. அப்போ இவங்களோட நோக்கம் என்னவாக இருந்திருக்கு? இஸ்லாத்தை எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படிங்கிறதான். டிஃபெண்ட் இஸ்லாம், இஸ்லாத்தை பாதுகாக்கணும். அதுதான் இவங்களோட நோக்கம். யாருக்கிட்ட இருந்து அப்படின்னா ஃபாரின் ரிலீஜியன், வெளியிலேருந்து வரக்கூடிய மதங்கள் இருக்கு இல்லையா, அந்த மதங்கள்கிட்ட இருந்து நம்மளோட இஸ்லாத்தை பாதுகாக்கணும். இல்லை அப்படின்னா இங்கேருந்து எல்லாம் அங்கே கன்வெர்ட் ஆகி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக இவர் ஃபாரின் ரிலீஜன் அப்படிங்கிறது மற்ற ரிலீஜன். ஆனால் இவர் விரும்பினது இந்தியாவில் மெஜாரிட்டி யார் இருக்கா? ஹிந்து. அதனால் ஹிந்து முஸ்லீம் யூனிட்டியை இவர் எப்போவுமே விரும்பின ஒரு ஆள் தான். ஹிந்து முஸ்லீம் யூனிட்டியை விரும்பின ஒருத்தர் தான் நம்ம மிர்சா குலாம் அகமது அப்படிங்கிறவர். அப்போ இவர் வந்ததுமே எல்லா மக்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் தான் நம்ம இஸ்லாமிய மதத்தை பாதுகாக்க வந்த ஒரு தேவதூதர் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. அப்புறம் இவர் வராரு, இங்கே நிறையா போராட்டங்கள் நடத்துகிறாரு. இன்னொன்று இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் ஸ்கூலு காலேஜ் இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போது இங்கே இந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஸ்லாமியரோட கம்யூனிட்டியில் நிறையா இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த அகமதியா கம்யூனிட்டி அப்படிங்கிறது. இந்த ஒரு கம்யூனிட்டி தான் ஒட்டுமொத்த இஸ்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அவங்களோட தேவதூதர்ன்ற மாதிரி ஒருத்தரை சொல்லுவாங்க, மெஸ்ஸையா அப்படிங்கிறவர். அவர் மாதிரி தான் மனித உருவத்தில் வந்திருக்கவர் தான் நம்ம மிர்சா குலாம் அகமது அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள மக்கள்லாம் சொல்கிறாங்க. ஒன்லி, அதாவது அகமதியா கம்யூனிட்டி இஸ் தி ஒன்லி கம்யூனிட்டி. Ahmadiyya community is the only community. They believe that the Messiah had come in the person of Mirza Ghulam Ahmad. அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்களே சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெஸ்ஸையா என்ற தமிழ் எழுதுறவங்க எழுதிக்கணும். மெஸ்ஸையா என்ற தேவதூதரை போல் மனித வடிவில் வந்தவர் மிர்சா குலாம் அகமத். அப்போ இவங்களோட நோக்கம் இஸ்லாம் மதத்தை எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படிங்கிறதா முழுக்க நோக்கம். சரியா? அடுத்த இயக்கம் தியோபந்த் இயக்கம், தியோபந்த் மூமெண்ட். தியோபந்த் இயக்கம் இதுவும் 1866 தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். யுனைடெட் ப்ராவின்ஸ், ஒருங்கிணைந்த மாகாணமாக இருந்ததுலேயே இப்போ உத்தரப்பிரதேஷ் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் முன்ன யுனைடெட் ப்ராவின்ஸாக இருந்தது. அங்கே சஹரன்பூர் அப்படிங்கிற இடம், அங்கே தொடங்கப்பட்ட இயக்கம் தான் இந்த தியோபந்த் இயக்கம் அப்படிங்கிறது. தியோபந்த் இயக்கம். சரி, இதுவும் யாரால் தொடங்கப்படுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களே உயர் வகுப்பான உலேமா வகுப்பை சேர்ந்தவர்களால் தொடங்கப்பட்டது. இஸ்லாமிய உயர் வகுப்பு உலேமாக்களால் தொடங்கப்பட்டது. பை ஆர்த்தடாக்ஸ் முஸ்லிம் உலேமா. உயர் வகுப்பு உலேமாக்களால் தொடங்கப்பட்டது தியோபந்த் இயக்கம் அப்படிங்கிறது. உயர் வகுப்பு உலேமாக்கள். அவங்களால தொடங்கப்பட்டது அந்த தியோபந்த் இயக்கம் அப்படிங்கிறது. அப்போ இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா குரான் அண்ட் ஹாதீஸ் இது ரெண்டையும் இஸ்லாமிய மக்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான நோக்கம். டு ப்ரொபகேட் பியூர் டீச்சிங் ஆஃப் that are present in Quran and Hadith.
அதாவது குரான் மற்றும் ஹாதீஸ் இதில் இருக்கக்கூடிய, இது ரெண்டுமே கிட்டத்தட்ட நூல்கள் தான், இந்த நூல்களில் இருக்கக்கூடிய புனிதத்தை பரப்ப வேண்டும். அவ்வளோதான் நோக்கம் நம்ம தியோபந்த் இயக்கத்தோடது. அப்போது இதை பரப்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? நாம் ஒரு விஷயம் செய்கிறோன்னா அங்கே ஏதோ ஒரு தப்பு நடந்தால் தான் அதை சரி பண்ணணும்னு நினைப்போம். அப்போ இவங்க புனிதப்படுத்தணும்னு நினைக்காங்கன்னா அங்கே ஆல்ரெடி ஏதோ ஒரு தவறு இருந்திருக்கு. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதைத்தான் ஜிஹாத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிஹாத்னா என்ன? ஒரு புனித போர். மற்ற மதத்துக்கும் இஸ்லாமிய மதத்துக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வருது, அதை எதிர்த்து நிற்கக்கூடிய இது ஒரு புனித போர் அப்படின்னு சொல்லி நம்ம உலேமாக்கள்லாம் சொல்கிறாங்க. சரியா? இவங்களுமே எப்படிப்பட்ட ஆட்கள்னால், இவங்களும் அலிகார் மூமெண்ட்டை எதிர்த்த ஆட்கள் தான், அப்போஸ்டு அலிகார் மூமெண்ட். ஏன்னா அலிகார் மூமெண்ட்டை யாருக்குமே பெரிய அளவில் விருப்பம் இல்லை. ஏன்னா அவர் வெஸ்டர்னுக்கு போயிட்டார். நம்மளுடைய இஸ்லாமிய மொழியிலே எல்லாமே, உருது மொழியிலே எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. அதனால் அலிகார் மூமெண்ட்டை எதிர்த்ததில் இவங்களும் ஒருத்தர் தான். சரி, இப்போ இதில் இந்த உலேமாக்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களோட 2 முக்கியமான உலேமா லீடர்ஸ் உயர் வகுப்பு உலேமாக்கள்ல 2 முக்கியமான லீடர்ஸ் முகமது காசிம் நானட்டோவி. முகமது காசிம் நானட்டோவி. முகமது காசிம் நானட்டோவி. ரெண்டாவது ரஷீத் அகமது கங்கோயி. ரஷீத் அகமது கங்கோயி. இவங்க 2 பேருமே இது முக்கியமான லீடர்ஸ். சரி, இந்த தியோபந்த் இயக்கத்தின் சார்பாக ஸ்கூலெல்லாம் தொடங்கினாங்க. தியோபந்த் ஸ்கூலு, தியோபந்த் பள்ளிகள், அதுவும் தொடங்கப்பட்டது எங்கே அப்படின்னா யுனைடெட் ப்ராவின்ஸில் சஹரான்பூரில் தான். சஹரான்பூர், அங்கே தான் தியோபந்த் ஸ்கூல்லாம் தொடங்கினாங்க. அப்போ ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னொன்று இவங்க தொடங்கப்பட்ட காலம்லாம் 1866 காலகட்டம் இல்லையா, இதுக்கப்புறம் தான் என்ன தொடங்கினாங்க, 1885 தான் ஐஎன்சி. இன்னொன்று, இந்திய நேஷனல் காங்கிரஸுக்கும் முஸ்லீம் மக்களுக்கு எப்போதுமே ஆகாது. ஆனால் இந்த தியோபந்த் இயக்கத்தை சேர்ந்த இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் வர்றதை பயங்கரமாக ஆதரித்த ஆட்கள் தான் நம்ம தியோபந்த் இயக்கத்தை சேர்ந்தவர்கள். தியோபந்த் வெல்கம்டு ஐஎன்சி தொடங்குவதை வரவேற்றவர்கள் தியோபந்த் இயக்கத்தை சேர்ந்தவர்கள். அப்போ இந்த தியோபந்த் இயக்கத்தோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, டு ட்ரெயின் ரிலீஜியஸ் லீடர்ஸ், மத தலைவர்களை உருவாக்குதல், அல்லது மத தலைவர்களையும் போடுங்க, டு ட்ரெயின் ரிலீஜியஸ் லீடர்ஸ், மத தலைவர்களை உருவாக்குதல். அதே மாதிரி அலிகார் இயக்கத்தை இவங்க பெருசாக எதிர்க்கிறாங்க இல்லையா, அலிகார் இயக்கத்தில் இங்கிலீஷை தான் அவர் ரொம்ப முன் வச்சுருந்தார். இவங்க என்ன சொல்லிட்டாங்க, நோ இங்கிலீஷ் எஜுகேஷன், இங்கிலீஷ் கல்வியெல்லாம் தேவையில்லை, இங்கிலீஷ் எஜுகேஷன் தேவையில்லை, வெஸ்டர்ன் கல்ச்சர் தேவையில்லை, நமக்கு இந்திய கல்ச்சரில் அதுவும் முக்கியமானது இஸ்லாமியரோட கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லி இந்த தியோபந்த் இயக்கத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்க. அப்புறம் இவங்க இந்த முக்கியமான 2 தலைவர் சொல்லியிருந்தோம் இல்லையா, முகமது காசிம் நானட்டோவியும் ரஷீத் அகமது கங்கோயி, இவங்க 2 பேர்த்துக்கு அப்புறம் பிற்காலத்தில் வந்த இன்னொரு நியூ உலேமா லீடர் அவர் தான் முகமது அல் ஹசன். முகமது உல் ஹசன். சரியா, அடுத்த நியூ உலேமா லீடர் அப்படிங்கிறவர். அப்புறம் இங்கே தியோபந்த் இயக்கம் மாதிரியே இன்னொரு இஸ்லாமிய ஒரு இயக்கம் இருந்தது, அது நவ்தாத்துல் உலேமா. நவ்தாத் உல் உலேமா, இது ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான். நவ்தாத் உல் உலேமா, இந்த இன்ஸ்டிடியூஷன், இந்த அமைப்பை யார் தொடங்கினது அப்படின்னா
ஷிப்லி நுமானி அப்படிங்கிறவர். ஷிப்லி நுமானி. ஷிப்லி நுமானி அப்படிங்கிறவர் தான் இந்த அமைப்பு தொடங்கினார். இவரும் நம்ம இந்த தியோபந்த் இயக்கம்லாம் இருக்கு இல்லையா, அதோட தீவிரமான ஒரு சப்போர்ட்டர் தான் இந்த ஷிப்லி நுமானி அப்படிங்கிறவர். இவர் தொடங்கின ஒரு இயக்கம் தான் நவ்தாத்துல் உலேமா அப்படிங்கிற ஒரு இயக்கம். இது தொடங்கப்பட்ட இடம் லக்னோ. 1894 லக்னோவில் தொடங்கப்பட்டதான் நவ்தாத்துல் உலேமா. சரியா? இதோட இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. இன்னொன்று, நம்ம இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்களில் இப்போ இந்த தியோபந்த் இயக்கம் பார்த்தோம் இல்லையா, இந்த தியோபந்த் இயக்கம் அப்படிங்கிறது சீர்திருத்த இயக்கம் இல்லை, இந்த தியோபந்த் இயக்கம் அப்படிங்கிறது மீட்பு இயக்கம். சரியா? அதையும் பக்கத்துலேயே கூட எழுதிக்கணும். தியோபந்த் இயக்கம் அப்படிங்கிறது ஒரு ரிவைவலிஸ்ட் மூமெண்ட், மீட்பு இயக்கம். மற்ற அலிகார் மூமெண்ட் அதெல்லாம் வந்து சீர்திருத்த இயக்கம் தான். தியோபந்த் இயக்கம் மட்டும்தான் மீட்பு இயக்கம். சரியா? அது சீர்திருத்தம், இது மீட்பு.